சென்னை ஆவடி அடுத்த திருமுல்லைவாயலில் ஆன்லைன் டெலிவரியில் காலாவதியான சாக்லேட் சாப்பிட்ட சிறுமிக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தென்றல் நகர் மேற்கு பகுதியைச் சேர்ந்த சிறுமிக்கு குடும்பத்தினர் ஆன்லைன் செயலி மூலம் சாக்லேட் வாங்கி கொடுத்துள்ளனர். ஆனால் கடந்த 3ஆம் தேதி சாக்லேட் காலாவதியான நிலையில் அதனை சாப்பிட்ட சிறுமிக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டு உடல்நலம் பாதிக்கப்பட்டது. உடனடியாக சிறுமி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் இதுகுறித்து உணவு பாதுகாப்புத்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டும் எந்த நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் தமிழகத்தில் காலாவதியான மருந்துகள் மற்றும் தின்பண்டங்களை கட்டுப்படுத்த திமுக அரசு தவறிவிட்டதாக பாதிக்கப்பட்ட தரப்பினர் வேதனை தெரிவித்தனர். திருச்சி மாவட்டம் காட்டுப்புத்தூர் மற்றும் அதன் சுற்று வட்டாரத்தில் வாய்க்காலில் மண்டிய ஆகாய தாமரையால் 1500 ஏக்கர் பயிர்களை காக்க கடைமடைக்கு தண்ணீர் திறந்துவிட விவசாயிகள் கோரிக்கையை விடுத்துள்ளனர். கடந்த சில மாதங்களாக போதிய நீர்வரத்து இல்லாத நிலையில் விவசாயிகளின் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு தற்போது பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. ஆனால் வாய்க்கால்கள் நீண்ட நாட்களாக தூர்வாரப்படாமல் அதில் ஆகாய தாமரைகள் அடர்த்தியாக படர்ந்துள்ள நிலையில் தண்ணீர் கடைமடை பகுதிகளுக்கு சென்றடைய முடியாமல் ஆங்காங்கே தேங்கி நிற்கிறது. உடனடியாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கையை விடுத்துள்ளனர். புதுக்கோட்டையில் நகைக்கடை வைத்திருக்கும் முதலாளிக்கு கொலை மிரட்டல் விடுத்த நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க காவல்துறை மெத்தனம் காட்டுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தெற்கு ராஜ வீதியில் கணேசன் என்பவர் நகைக்கடை வைத்துள்ளார். இவருக்கு வேண்டாத நபர்கள் கடையை காலி செய்ய வேண்டும் என்றும் இல்லை என்றால் தொழில் செய்ய விட மாட்டோம் என்றும் மிரட்டி வந்துள்ளனர். இது தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பாதிக்கப்பட்ட நகைக்கடை உரிமையாளர் குற்றம் சாட்டியுள்ளார். நீலகிரி மாவட்டம் உதகை சின்னக்காடி மந்து பகுதியில் புலி தாக்கியதில் பழங்குடியின நபர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். சின்னக்காடி மந்தை பழங்குடியினத்தை சேர்ந்த 57 வயதான புஷ்தேல் குட்டன் என்பவர் நேற்று மாலை விவசாய தோட்டத்திற்கு வேலைக்கு சென்ற நிலையில் திடீரென வனப்பகுதியில் இருந்து வந்த புலி தாக்கி உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. வனவிலங்குகள் ஊருக்குள் புகுவதை தடுக்க எந்த நடவடிக்கையும் எடுக்காத திமுக அரசின் வனத்துறையினரால் தினம் தினம் அச்சத்தில் வாழ வேண்டியிருப்பதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். ஜாதி சான்றிதழ் வேண்டி காட்டுநாயக்கர் சமூகத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் பள்ளி குழந்தைகளுடன் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. காட்டுநாயக்கர் சமூகத்திற்கு பழங்குடியினர் சாதி சான்றிதழ் வழங்க கோரி கடந்த 4 வருடமாக தொடர்ந்து போராடி வரும் நிலையில் செவி சாய்க்காத திமுக மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்த பள்ளி குழந்தைகளுடன் சாலையில் அமர்ந்து போராட்டம் நடத்தும் அவல நிலை ஏற்பட்டுள்ளதாக காட்டுநாயக்கர் சமூக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்ட திமுக பிரதிநிதி தனது உறவினர்களின் சொத்தை அபகரிக்க முயல்வதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. புதுப்பட்டி பகுதியைச் சேர்ந்த பைரவா கவுண்டர் என்பவருக்கு சொந்தமான 1/4 ஏக்கர் 50 சென்ட் நிலத்தை அவரது உறவினரான திமுக மாவட்ட பிரதிநிதி ராஜகோபால் அபகரிக்க முயல்வதாகவும் இதனை தட்டி கேட்டால் அடியாட்களை வைத்து மிரட்டுவதாகவும் பாதிக்கப்பட்ட உறவினர் குற்றம் சாட்டினர். இதுகுறித்து எங்கு சென்று புகார் அளித்தாலும் ஒரு நடவடிக்கையும் இல்லாததால் செய்வதறியாது திகைத்த முதியவர் தனது குடும்பத்தினர் மற்றும் உறவினரோடு திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். கடலூர் ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் முகாமிற்கு வந்த பொதுமக்கள் அரசு ஆவணங்களை ஒப்படைக்கப் போவதாக கூறியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இம்முகாமிற்கு வருகை தந்த ஆலப்பாக்கம் ஊராட்சி கம்பளிமேடு கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் திருச்சோபுர கோவில் மண்ணில் தாங்கள் 60 ஆண்டுகளாக வசித்து வருவதாகவும் அரசு தங்களுக்கு வீடு கட்டித்தர வேண்டும் என பலமுறை மனு கொடுத்தும் நடவடிக்கை இல்லை என சாடினர். இதனால் தங்கள் வாக்காளர் அட்டை, குடும்ப அட்டை உள்ளிட்ட அரசு ஆவணங்களை ஆட்சியரிடம் ஒப்படைக்கப் போவதாக கூறினர். கடலூரில் இலவச மனைப்பட்டா கேட்டு விருத்தாச்சலம் வருவாய் கோட்டாட்சியரிடம் இசை கலைஞர்கள் மனு அளித்தனர். விருத்தாச்சலம் கோட்டத்திற்கு உட்பட்ட 200க்கும் மேற்பட்ட நாட்டுப்புற இசை கலைஞர்கள் கோட்டாட்சியர் அலுவலகத்திற்கு வருகை தந்து தங்களுக்கு அரசு வழங்கும் இசை கலைஞர்களுக்கான இலவச மனைப்பட்டா வழங்க வேண்டும் என கோரிக்கை மனு அளித்தனர். திமுக ஆட்சியில் ஏற்கனவே பலதரப்பட்ட மக்களுக்கு பெயரளவிற்கு மட்டுமே பட்டா வழங்கப்பட்ட பெரும்பாலானோருக்கு பட்டாவே கிடைக்காத அவலநிலை தொடர்கிறது. இதனால் பத்திரப்பதிவு மற்றும் பட்டா வழங்குவதில் திமுக அரசு முற்றிலும் தோல்வியடைந்து விட்டதாக பொதுமக்கள் விமர்சித்தனர்.
சிப்காட் தொழிற்தடத்திற்கு நிலம் கையகப்படுத்தும் திமுக அரசை கண்டித்து காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூரில் விவசாய சங்கங்கள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சென்னை செய்யார் தொழிற்தட எதிர்ப்பு கூட்டமைப்பு மற்றும் விவசாய சங்கங்கள் பங்கேற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் செய்யாறு சிப்காட்டிற்கு சாலை அமைக்க கிணறு, பம்பு செட்டுகள், ஏரிகள், குளங்கள் மற்றும் குடியிருப்பு வீடுகள் உள்ளிட்ட அனைத்தையும் அழித்துவிட்டு சிப்காட் தொழிற்தட சாலை அமைக்க முயலும் திமுக அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்கள் எழுப்பப்பட்டது. இதில் விவசாயிகள் உள்ளிட்ட திரளானோர் கலந்து கொண்டு திமுக அரசுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்தினர். திருவாரூர் மாவட்டம் தியாகராஜர் கோவிலுக்கு சொந்தமான திருமண மண்டபத்தை பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். இக்கோவிலின் திருமண மண்டபம் ஏழை எளிய மக்களுக்கு பயன்படும் வகையில் குறைந்த கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டு செயல்பட்டு வந்த நிலையில் தற்போது சிதிலமடைந்து விஷ ஜந்துக்களின் கூடாரமாக மாறியுள்ளது. இதனால் இந்து சமய அறநிலையத்துறை அலட்சியமாக செயல்படாமல் இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுத்து மண்டபத்தை மீண்டும் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அரியலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குறைதீர் கூட்டத்தில் மதுபான கடையை இடமாற்றம் செய்ய வலியுறுத்தி பொதுமக்கள் ஆட்சியரிடம் மனு அளித்து முறையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அரசு பள்ளி மற்றும் குடியிருப்புகள் நிறைந்த பகுதியில் மதுபான கடை அமைந்துள்ளதால் அப்பகுதி வழியாக செல்லும் பெண்கள் மற்றும் பள்ளி செல்லும் மாணவ மாணவிகள் பெரும் சிரமத்தை சந்தித்து வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் மது அறிந்துவிட்டு வருபவர்கள் அப்பகுதியில் உள்ள பெண்களை கேலி கிண்டல் செய்வதோடு தகாத வார்த்தைகளால் வசைப்பாடுவதாகவும் பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே தென்கரையில் அமைந்துள்ள ஸ்ரீ உச்சி மகாகாளியம்மன் திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு வைகை ஆற்றில் இருந்து புனித நீர் எடுத்து வரப்பட்டு யாகசாலை பூஜையுடன் தொடங்கி வேத மந்திரங்கள் முழங்க பூஜைகள் நடைபெற்றது. மேலும் கருட பகவான் வானில் வட்டமிட கோபுர கலசங்களுக்கு புனித நீர் தெளிக்கப்பட்டு கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நாகை மாவட்டம் இறையான்குடி கிராமத்தில் 5 ஆண்டுகளாக பாதிப்படைந்த 1000 ஏக்கர் குறுவை சாகுபடி நிலத்திற்கு பயிர் காப்பீட்டுத் தொகை வழங்காததை கண்டித்து விவசாயிகள் தேர்தல் புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட போவதாக தெரிவித்துள்ளனர். திருக்குவளை அருகே இறையான்குடி கிராமத்தில் பாதித்த 1000 ஏக்கர் குறுவை பயிர்களுக்கு காப்பீடு நிவாரணம் வழங்காமல் திமுக அரசு இழுத்தடித்து வருவதால் திமுக அரசுக்கு எதிராக வருகின்ற சட்டமன்ற தேர்தல் புறக்கணிப்பு போராட்டம் நடத்தப்போவதாக சுவரொட்டி மூலம் அப்பகுதி மக்கள் விளம்பரப்படுத்தி உள்ளனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் தனியார் நர்சிங் பயிற்சி பள்ளியில் படித்த மாணவிகள் போராட்டம் நடத்தினர். கடந்த ஆண்டு மாநில சுகாதாரத்துறையில் உள்ள நர்சிங் காலி பணியிடங்களுக்கு இங்கு படித்த மாணவிகள் விண்ணப்பித்த நிலையில் மாணவிகளின் கல்வி சான்றிதழ்களுக்கு அரசு அங்கீகாரம் இல்லை என தெரிவித்து விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டது. இதுகுறித்து தாங்கள் படித்த நர்சிங் பள்ளி நிர்வாகத்திடம் விளக்கம் கேட்ட மாணவிகள் கடந்த ஆண்டு போராட்டம் நடத்திய நிலையில் தற்போது வரை தீர்வு கிடைக்காததால் மீண்டும் போராட்டம் நடத்தப்பட்டது. சென்னை அம்பத்தூரில் மேனாம்பேடு கருக்கு பிரதான சாலையில் மீண்டும் பள்ளங்கள் ஏற்பட்டதால் சரக்கு லாரி விபத்தில் சிக்கியது. அம்பத்தூர் கருக்கு பிரதான சாலையில் பாதாள சாக்கடை கழிவுநீர் குழாய் உடைப்பு காரணமாக கடந்த சில மாதங்களாக அடிக்கடி பள்ளம் உருவாகி வருகிறது. இந்த பள்ளத்தில் அந்த வழியாக சென்ற சரக்கு லாரி சிக்கிக் கொண்டதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு அவதியடைந்த வாகன ஓட்டிகள் சாலையை முறையாக சீரமைக்காத அரசின் அலட்சியத்திற்கு கண்டனம் தெரிவித்தனர். சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தையல் தொழிலாளர் ஒருவர் இலவச வீடு கேட்டு பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் மனுக்களை மாலையாக அணிந்து வந்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. கல்லல் ஒன்றியம் சாத்தம்பட்டி அம்பேத்கர் தெரு பகுதியைச் சேர்ந்த பாண்டி என்பவர் இலவச வீடு வழங்க கோரி முதலமைச்சரின் தனிப்பிரிவு மற்றும் மாவட்ட ஆட்சியரிடம் பல்வேறு மனுக்கள் அளித்தும் நடவடிக்கை இல்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அவர் மனுக்களின் நகல்களை மாலைகளாக அணிந்து மாவட்ட ஆட்சியரிடம் மீண்டும் மனு அளிக்க முயன்றது ஸ்டாலினின் திமுக ஆட்சியின் அலட்சியத்தை காட்டுவதாக மக்கள் விமர்சிக்கின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு அருகே அசுத்தமான குடிநீர் குடித்து 2 பேர் உயிரிழந்த நிலையில் அதற்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட மக்கள் புகார் அளித்துள்ளனர். கடந்த டிசம்பர் மாதம் அசுத்தமான குடிநீர் குடித்த 40க்கும் மேற்பட்டோர் உடல் நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதில் 2 பேர் உயிரிழந்த நிலையில் அசுத்தமான குடிநீரால் தற்போது மேலும் 2 பேருக்கு சிறுநீரக செயலிழப்பு ஏற்பட்டுள்ளதாக கிராம மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்த கிராம மக்கள் அரசின் மெத்தனத்திற்கு கடும் கண்டனம் தெரிவித்தனர்.